ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. எப்படா வந்து மாட்டிக்கிட்டாங்க, என்னடா வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தானே எல்லாரும் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போலியான ரேணுகா தான். சுடரு உன்னை வந்து பிடிச்சாங்க பார்த்தியா, ஒரே ஒரு உடும்பு புடி வந்து பிடிச்சிட்டான் நம்ம மல்லி இருந்துட்டு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. அவள் தான் என் மண்டியில் வந்து அடித்தா. அவள் வந்து மண்டையில் வந்து அடிச்சது வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். இன்னொருத்தன் வந்து தூரமாக இருந்தான். அவள் தான் வந்து என்ன வந்து அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர்கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும், மறுபக்கத்தில் வந்து நம்ம விஜயும் மல்லியும் வந்து தனியாக இருந்தால் தான் வந்து அவங்களுக்குள்ள வந்து என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து வெளிப்படையாக வந்து பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து பிளான் பண்ணி வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டு வந்துருங்க. சமையல் பண்ணுறது வந்து அவள் தான். அவளை வந்து கூட்டிகிட்டு போனால் தான் மாப்பிள்ளை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி இவங்க 2 பேரையும் வந்து தனியாக வந்து அனுப்பலாம் அப்படின்றது தான் வந்து பிளானு. அப்படி வந்து தனியாக வந்து அனுப்புனா வந்து என்ன, கண்டிப்பாக வந்து இந்த சுடர் வந்து மாட்டிப்பா. மல்லி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து விஜய்கிட்ட வந்து மறுபடியும் வந்து சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் அவ மேலே வந்து கொஞ்சம் கண்ணை வந்து வைங்க. எனக்கு வந்து எல்லாமே வந்து நடிக்கிற மாதிரியே வந்து தோணுது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா குட்டி வந்து காம்படிஷனில் வந்து வின் பண்ணிவிட்டு ஒரு மெடல் வந்து வாங்கிட்டு வந்தா, கப்பு வந்து வாங்கிட்டு வந்தா. அது வந்து எனக்கு வேணும்னு சும்மாவே வந்து அதை வந்து தூக்கிட்டு வந்து நின்றுருந்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாக்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து எல்லாத்தையுமே வந்து தூக்கி வந்து உடைக்கிறாங்க. எனக்கு என்னமோ வந்து டவுட்டா இருக்கு. ஏன்னா பெத்த தாய் அவங்க. அவங்களுக்கு வந்து லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசம் இருக்கும் உள்ள. ஆனா அவங்களுக்கு வந்து அது வந்து கிடையவே கிடையாது. அவள வந்து எப்படி வந்து இது பண்ணலாம்? அவளுக்கு வந்து என்ன நல்லது நடக்குதோ, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரியே ஒரு தாட்ல வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து பயமா இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க மேல வந்து ஒரு கண்ணு வந்து வச்சா தான் வந்து எனக்கு வந்து நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா வந்து நான் வந்து டவுட் படுறேன். நான் வந்து சந்தேகப்படுறேன். அவங்க மேல வந்து சந்தேகம் வந்து வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து சொன்னீங்கன்னா, அது வந்து உங்களுடைய முட்டாள்தனம். எனக்கு வந்து கண்டிப்பா கிளியர் கட்டா தெரியும். அவங்க வந்து ரேணுகா கிடையாது. அவங்க வந்து வேற யாரோ, வந்த நோக்கம் வந்து வேற என்னவோ, அந்த நோக்கத்த வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். அன்னைக்கு வந்து நீங்க வந்து என்ன வந்து பாராட்டுவீங்க. அவங்க வந்து ரேணுகா அக்காவா இருந்தா எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அதே மாரி அவங்க வந்த நோக்கம் வந்து வேறையா இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை. இந்த ஃபேமிலிக்கு தான் வந்து பிரச்சனை. அதுக்கப்புறம் எனக்கு தான் வந்து பிரச்சனை. ஸோ, அதனால வந்து நான் வந்து முன்கூட்டியே வந்து இத வந்து எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து தெளிவா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போறம்போது வந்து பேசிறலாம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனா, குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, என்ன உனக்கு வந்து அவ்ளோ ஆசை விஜய் மேல? இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து வராரு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒண்ணு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தா, உடனே வந்து இந்த சுடர் இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டான்யா சீனியரு. வச்சுட்டான் என் கண்ண. இதுக்கப்புறம் வந்து யாராலயும் வந்து ஒண்ணும் மாத்த முடியாது. அப்படிங்கிற மாரி வந்து அவளுக்குள்ள வந்து ஒரு கற்பனை வந்து உண்டாயிடுதா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணும் புரியல. எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வரும்போது விஜய் வந்து வந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டான் என் நம்ம ஆளு. ஏதோ வந்து பண்ண போகிறான். நம்ம வந்து இவனை வச்சு தான் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ண போகிறோம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் வந்து இந்த சுடர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா. இந்த தாட்டை வந்து தூக்கி போட்டுரு. அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் உனக்கு தான் வந்து பிரச்சனை வச்சு விட்ருவாங்க ஆப்பு குப்புன்னு ஒரு ஆப்பு. அப்படி வந்து வைக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பார்க்க கூட வந்து முடியாது. கண்டிப்பாக வந்து மல்லி வந்து உங்ககிட்ட வந்து வசமாக வந்து மல்லிகிட்ட வந்து நீ வந்து மாட்ட போற. அன்னைக்கு வந்து கண்டிப்பா நீ வந்து மல்லி என்ன வந்து விட்டுரு மல்லி. நான் வந்து இப்படி இதுக்காக தான் வந்து வந்தேன். ஸோ அதுக்காக தான் வந்து வந்தேன். அதனால வந்து நீ வந்து யார்கிட்டயும் சொல்லாத. நான் வந்து இப்படியே வந்து தப்பிச்சு வந்து ஓடிர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து கெஞ்ச போறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம மல்லி வந்து என்னது விடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்து விட்டுருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தான் வந்து இரக்க குணம் வந்து நெறைய இருக்கே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்க மல்லி, "நீ பொழச்சு போடி. உன்ன வந்து சும்மா விடுறேன்னு வந்து நெனச்சுக்கோ. பொழச்சு போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சும்மா வந்து விட்டுருவாங்க. சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து ஏதோ ஒரு பிரச்சனையே வந்து வந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அப்படி தானே வந்து இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி வந்து என்னடா வந்து பிரச்சனை பண்ணாமயே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இப்போ ஏதோ வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாரியே வந்து தோணுதுங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இருக்கிறது வந்து ஒரே தம்பி. அவன் தான் என் எதிரி. அவன் தான் எனக்கு வந்து எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் தான் அவனுக்கு வந்து எதிரியா வந்து இருக்கணும். அவன் தான் வந்து எனக்கு வந்து எதிரியா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில வந்து 3வது ஆளா வந்து எவனோ ஒருத்தன் வந்து வந்திருக்கான். அத நோக்கி வந்து எல்லாரும் வந்து பயணிச்சுட்டு வந்து இருக்காங்க. அதே மாரி வந்து இந்த மல்லியவும், ரேணுகாவையும் வந்து கடத்துனது வந்து யாரா இருக்கும்? அதில தான் வந்து எனக்கு வந்து டவுட் வருது. அத வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கிறோம். அவன வந்து முதல்ல வந்து தூக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட் விஷயத்த வந்து கையில வந்து எடுக்கிறோம். அப்படிங்கிறதுல வந்து இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, நிஷா இவங்க 3 பேருமே வந்து பயங்கர மும்முரமா வந்திருக்காங்க.
யார் வந்து கடத்தியிருப்பாங்க, எதுக்காக வந்து கடத்தியிருப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தீவிரமா வந்து நோட்டம் வந்து விடணும். அது இல்லாம ராஜேஸ்வரி நீ வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து நீ வந்து நோட்டம் விடணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, இந்த ரேணுகான்றவ வந்து முதல்ல வந்து ரேணுகாவா? இல்ல வந்து அவ வந்து வேற யாரானவா? அப்படிங்கிறத வந்து நீ வந்து கண்டுபிடிச்சன்னா வந்து இன்னுமே வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நீ வந்து அவள வச்சே நீ வந்து அந்த ப்ராஜெக்ட்ட எல்லாத்தையுமே வந்து நீ வந்து ஈஸியா வந்து கறந்துரலாம். அதுக்கப்புறம் அந்த ரகுவாகுது, கிகுவாகுது. அவன் வேற ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கான். எனக்கு வந்து வந்த இது எல்லாமே வந்து என் பொண்டாட்டி புள்ளைங்க வந்து போனதுக்கு வந்து காரணமே வந்து விஜய் தான். அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா விஜய் வந்து என்னடா பண்ணிட்டான் உனக்கு? விஜய் வந்து கண்டிப்பா வந்து உனக்கு வந்து எந்த ஒரு துரோகத்தையும் வந்து நினைச்சிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஆனா நீ வந்து சொல்றத வந்து பார்த்தா, இது ஏதோ வந்து பார்த்தோன்னா பழங்காலத்து ஒரு பகையாட்டம் வந்து இருக்கு. அந்த பகைய வந்து இப்போ வந்து இத வச்சு தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல என்ன கருமாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணும் புரியல. ஸோ அப்படி வந்து ஏதாச்சும் வந்து இருந்ததுன்னா, முன்னாடியே வந்து சொல்லி தொலைங்கடா டேய் அப்படிங்கிற மாரி தான் வந்து இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய். சி யூ. டாடா 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 டாடா.